காந்திசமா ஹிட்லரிசமா உன் அழகு, இரண்டு கத்திகள் ஓர் உரையில் உன் கண்கள், நீ நடக்க நினைக்கையில் பூமி எஸ்கலேட்டர் ஆகிறது, கருவறையில் தெய்வ தரிசனம், கண்ணெதிரே தேவி தரிசனம், அழகு பங்கீட்டில் சமத்துவம் உன் உதடுகள், சூரியகாந்தி சுருங்கி போகும் சுந்தரி உந்தன் முன்னால், சருகுகளும் சற்றே மலரும் உன் அன்பு கொண்ட கண்ணால், பிச்சைக்காரியை பிக்காசோ ஓவியமாக்கு, ஓவியம் 1 கோடி ஆகும், சோகத்தை இழை பிரித்து இசையாக்கு, இமயமே புகழும் பாவம், ஏழைகள் மட்டும் ஏழைகளாகவே இருக்கட்டும். அனைவருக்கும் எனது அன்பான வணக்கம். இன்று நாம் முனைவர் அரங்க மணிமாறன் அவர்கள் எழுதியுள்ள ஆண் சுழி என்ற புத்தகத்திலிருந்து கவிதைகளை பார்க்க இருக்கிறோம். மிகவும் ஒரு வித்தியாசமான தலைப்பு, ஆண் சுழி என்று வைத்திருக்கிறார். இவரது கவிதைகளும் மிகவும் வித்தியாசமான கவிதைகளாகவே இருக்கின்றன. மிக நேர்த்தியான கவிதைகளாகவும் இருக்கின்றன. முனைவர் அரங்க மணிமாறன் ஐயா அவர்களை பற்றி நான் கூற வேண்டும் என்றால், இவர் திருவண்ணாமலை மாவட்டம் செங்கம் வட்டம் மேல் நாச்சிப்பட்டு கிராமத்தில் அரங்கநாதன் பொம்மி இணையரின் இளைய மகனாக பிறந்தவர். மிகச்சிறந்த கவிஞர். சிறு வயதிலிருந்தே கவிதைகளின் மீது அதிகப்படியான ஈடுபாடு கொண்டவர். இவர் செங்கம் வளையாம்பட்டில் இருக்கக்கூடிய அருண் கிருஷ்ணா கலை அறிவியல் கல்லூரி, ஊற்றங்கரையில் இருக்கக்கூடிய ஸ்ரீ வித்யா மந்திர் கலை அறிவியல் கல்லூரி போன்ற கல்லூரிகள்ல தமிழ்துறை உதவி பேராசிரியரா பணியாற்றியிருக்காரு. அதோடு இல்லாம செங்கம் அரசு ஆண்கள் மேல்நிலைப் பள்ளியில முதுகலை தமிழாசிரியரா பணியாற்றியிருக்காரு. பரமநந்தல் அரசு மேல்நிலைப் பள்ளியிலும் முதுகலை தமிழாசிரியரா பணியாற்றி வர்றாரு. இவர் பாத்தீங்கன்னா நிறம் மாறாத பூக்கள், அறுவடை, அப்புறம் தமிழ்கடலில் சில முத்துக்கள், ஆண் சூழி, இப்படி பல புத்தகங்களை இயற்றி இருக்காரு. மேலும் ஆசிரியர் சுடரொளி விருது, செந்தமிழ் சுடர் விருது, மு வரதராசனார் நினைவு விருது, வேலூர் தமிழ் உலகம் இதழின் தமிழ்த்தாய் விருது, திருவிக்கா விருது, அருந்தமிழ் அரசு பட்டத்தினையும் பெற்றுள்ளார். இப்படி பல வகையான விருதுகளை வாங்கி குவிச்சிருக்காரு. சிறுகதை, கவிதை, அப்புறம் மண் சார்ந்த இலக்கியங்கள், இதன் மீதெல்லாம் மிகப்பெரிய ஒரு ஈடுபாடு கொண்டவர். இவரது கவிதைகளை இப்பொழுது நாம இந்த ஆண் சூடி அப்படின்ற புத்தகத்துல இருந்து ஒரு சில கவிதைகளை நாம பார்க்க இருக்கிறோம். முதல் கவிதை, நிழலும் நிஜமும் என்ற தலைப்புல ஒரு கவிதையை ஐயா அழகா எழுதியிருக்காரு. வறுமையை வர்ணித்து பாடு, வளம் சேரும். பட்டினியை படம் எடுத்தால் பார் முழுதும் புகழும். பிச்சைக்காரியை பிக்காசோ ஓவியமாக்கு, ஓவியம் 1 கோடி ஆகும். சோகத்தை இழை பிரித்து இசையாக்கு, இமயமே புகழும் பாவம், ஏழைகள் மட்டும் ஏழைகளாகவே இருக்கட்டும் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு நிழலும் நிஜமும் சேர்ந்த ஒரு கலவையா இந்த கவிதையை கொடுத்திருக்காரு. எதையெல்லாம் நம்ம ரொம்ப இறக்கப்படுறோமோ, பாவப்படுறோமோ, ஓவியத்துல இருக்கும்போது 1 கோடி ரூபாய் கொடுத்து அதை வாங்குறோமோ, இல்ல ஒரு கவிதையில இருக்கும்போது அப்படியே மனம் உருகி நினைக்கிறோமோ, அதுவே ஒரு நிஜத்துல இருக்கும்போது நம்ம அனாவசியமா ஒதுக்கி தள்ளுறோம். ஒரு பிச்சைக்காரனுடைய ஓவியம் 1 கோடி ரூபாய்க்கு விலைக்கு போகுது. ஆனா ஒரு பிச்சைக்காரனோ பிச்சைக்காரியோ நம்ம கிட்ட பிச்சை கேட்கும் போது அனாவசியமா ஒதுக்கி தள்ளுற ஒரு நிஜம் நம்மை சுடுகிறது அப்படின்னு சொல்லிட்டு இந்த கவிதையில உண்மையா சொல்றாரு. அடுத்து ஒரு கவிதை, புற்கள் கூட பூக்களாகும், பூவை நீயும் தொட்டால், தளிர்கள் கூட தாமரையாகும் உன் தங்க கைகள் பட்டால், தேகமெல்லாம் பூவாய் கொண்டாய், தேவை எதற்கு பூக்கள், பூவை உந்தன் புகழை பாடி நிறைந்து போகும் பாக்கள், இரவில் கூட நிலவில் கூட மலரும் தாமரை நீயே, இரவில் கூட நிலவில் கூட மலரும் தாமரை நீயே, சூரியகாந்தி சுருங்கி போகும் சுந்தரி உந்தன் முன்னால், சருகுகளும் சற்றே மலரும் உன் அன்பு கொண்ட கண்ணால், விரும்பும் வகையில் வாசம் தரும் நீ நித்திய கல்யாணி, விரும்பிய என் மனதில் நீ பசுமரத் தாணி அப்படின்னு சொல்லிட்டு அழகா ஒரு காதல் கவிதையை வடிச்சிருக்காரு. புற்கள் கூட பூக்கள் ஆகும், பூவை நீயும் தொட்டால் அப்படின்னு சொல்லிட்டு, நீங்க தொட்டாக்கா புல்லு கூட ஒரு பூவா மாறுது, தளிர்கள் கூட தாமரை ஆகுது உன்னுடைய தங்க கைகள் பட்டால். அதே மாதிரி தேகம் எல்லாம் பூவாய் இருக்கிறதுக்கு உனக்கு எதுக்கு தேவை இதற்கு மேல் பூக்கள், பூவை உந்தன் புகழை பாடி நிறைந்து போகும் பாக்கள், நான் எழுதுற பாட்டு எல்லாம் உன்னுடைய புகழை பாடி 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 நிறைஞ்சு போகுது அப்படின்னு சொல்லிட்டு ஒரு எக்ஸைட்டட் ஸ்டேட்ல ஒரு கவிதையை அழகா பாடியிருக்காரு. அதே மாதிரி இன்னொரு கவிதை, கொசுக்கள் பெருகிவிட்ட காலத்தில் பட்டாம்பூச்சி அமர்வது கூட அருவருப்பாகத்தான் இருக்கிறது. எப்படி எழுதியிருக்காரு பாருங்க. கொசுக்கள் பெருகிவிட்ட காலத்தில் பட்டாம்பூச்சி அமர்வது கூட அருவருப்பாகத்தான் இருக்கிறது. அப்படின்னா நாட்டுல எக்கச்சக்கமான தீய எண்ணம் கொண்ட மனிதர்கள் அதிகமாயிட்டாங்க. இதுல உண்மையான மனிதர்களை கண்டுபிடிக்கிறது ரொம்ப கஷ்டமா இருக்கு. அப்படியே ஒருத்தன் இருக்கிறான்னா கூட அவனையும் நம்பலாமா வேணாமான்ற சந்தேகம் ஏற்படுது அப்படின்னு. கொசுக்கள் பெருகிவிட்ட இந்த காலத்தில் பட்டாம்பூச்சி அமர்வது கூட அருவருப்பாகத்தான் இருக்கிறது. அவ்வளவு வாழ்க்கையில நெகட்டிவ பார்த்து 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 பழகிட்ட நமக்கு ஒரு நல்லது
நடந்தா கூட அதையும் சந்தேகப்படத்தான் தோணுதே தவிர, அனுபவிக்க தோணலன்னு அர்த்தம் இந்த கவிதை நமக்கு சரியாக உணர்த்துகின்ற ஒரு கவிதையாக இது வந்து அமைந்திருக்கு. அடுத்து ஒரு கவிதை, பிதற்றல் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு கவிதை. உன் சிக்கெடுத்த கூந்தலின் அழகில் சிக்கி தவிக்கிறது மனது. உன் அம்புலி முகத்தின் விழி அம்புகள் புருவவில்லிலிருந்து புறப்படுகையில் பயனற்று போகின்றன என் பராக்கிரமங்கள். உன் செவிமடல்களின் அழகில் நிறைகின்றன 1000 கவிமடல்கள். உன் மூக்கின் அழகோ என்னை ஊக்கின் முனையாய் குத்துகிறது. உன் பவழ வாயில் தவழத் துடிக்கிறது என் பெயர். உன் சங்கு கழுத்தழகில் மங்கிப் போகிறது என் மதி. உன் பச்சிளம் வாயில் எச்சில் படும் பந்தி இலையாய் மாற விந்தி துடிக்கிறது என் மனசு. நீ தடை சொல்லி தடுத்தாலும் கடைப்பல்லாய் மாறிவிட கிடையாய் கிடக்கிறது என் மனது. காற்றை தாளாட்டி செல்லும் உன் கைகளின் அசைவில் வைகையாய் வழிகிறது வற்றாத கவிதைகள். நீ நீ கட்டிய கூந்தலை கலைத்து விளையாடுவதில்தான் எத்தனை மகிழ்ச்சி காற்றுக்கு. உன் கூந்தலை வாசமூட்டும் பணியில் கால நீட்டிப்பை யாசிக்கிறது மலர்கள். 2 கத்திகள் ஓர் உரையில் உன் கண்கள். நீ நடக்க நீ நடக்க நினைக்கையில் பூமி எஸ்கலேட்டர் ஆகிறது. கருவறையில் தெய்வ தரிசனம், கண்ணெதிரே தேவி தரிசனம். அழகு பங்கீட்டில் சமத்துவம் உன் உதடுகள். காந்திசமா ஹிட்லரிசமா உன் அழகு அப்படின்னு சொல்லிட்டு ஒரு நீண்ட ஒரு வர்ணிச்சு ஒரு கவிதை எழுதியிருக்காரு. தன்னுடைய இணையை ஆழமாக வர்ணித்து ஒரு நீண்ட கவிதையை வந்து கொடுத்திருக்காரு. அதுலயும் பாருங்க கடைசியா காந்திசமா ஹிட்லரிசமா உன் அழகுன்னு சொல்லிட்டு நீ எப்படி என்னை வதைக்க போற? காந்திசமோ ஒரு உயிரை வந்து வதைக்கக்கூடிய ஒரு விஷயம் தான். ஹிட்லரிசம் உயிரை பறிக்கக்கூடிய ஒரு விஷயம். நீ வதைக்க போறியா இல்ல பறிக்க போறியான்னு சொல்லிட்டு அழகா ஒரு கேள்வியை கேட்டிருக்காரு. அதே மாதிரி 2 கத்திகள் ஓர் உரையில் இருக்கிறதுக்கு வாய்ப்பு இல்ல. ஆனா 2 கத்திகள் ஒரு உரையில் இருக்கிறது. அதுதான் உன் கண்கள்னு சொல்லிட்டு அவ்வளவு அழகா வர்ணிச்சிருக்காரு. நீ நடக்க நினைக்கையில் பூமி எஸ்கலேட்டர் ஆகிறது. ஒரு கவிதையை வந்து சொல்லியிருக்காரு. மிகவும் நேர்த்தியான கவிதைகளை கொண்ட தொகுப்பா இந்த ஆண் சுழி புத்தகம் வந்து நமக்கு கிடைச்சிருக்கு. வாழ்வின் நேர்கோட்டு கவிதைகள் அப்படின்னு சொல்லிட்டு முருகேஷ் ஐயா அவர்கள் வந்து இந்த கவிதைக்கு அணிந்துரை இந்த புத்தகத்திற்கு அணிந்துரை வழங்கியிருக்கிறார். இந்த முனைவர் அரங்க மணிமாறன் ஐயா அவர்களுடைய இந்த ஆண் சுழி புத்தகம் இலக்கிய உலகிற்கு மிகவும் தேவையான ஒரு புத்தகம். இலக்கிய உலகம் கொண்டாட வேண்டிய ஒரு புத்தகம் என்று கூறி ஐயாவிற்கு எனது மனம் நிறைந்த வாழ்த்துக்களையும் நன்றிகளையும் கூறி இந்த நிகழ்வை நிறைவு செய்கிறேன். நன்றி. மீண்டும் மற்றொரு புத்தகத்தோடு உங்களை சந்திக்கிறேன்.